இப்போ எனக்கு 103 வயசு ஆகுது. ஒரு ஆளை இன்னைக்கும் தூக்குவேன், 200 ஆளை தூக்குறேன். ஆகாரம் கம்மியா சாப்பிடணும். கம்மியா சாப்பிட்டு ஜோதி விருட்சக மரம்னு இருக்குது. அந்த ஜோதி விருட்சக மரம்னா சாயா விருட்சகம், ஜோதி விருட்சகம், தன்னை காட்டான் மரம், நாய்க்குட்டி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். அதை கொண்டு வந்து இடிச்சு தேன் ஊற்றி தினம் அவ்வளோ கொடுப்பாரு. அதை சாப்பிட்டா உடனே அன்னாகாரம் கிடையாது. இஷ்டப்பட்டா சாப்பிடுவேன், இல்லைன்னா இல்லை. 24 மணி நேரம் மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது, பிரேயர் பண்ணுறது, வைத்தியம் பண்ணுறது. மக்களுக்கு நான் 7வது பரம்பரையில் இது 8வது பரம்பரை சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு முன்னோர்கள் இருக்காங்கல்ல, தாத்தா அப்பா அவங்களாம் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாங்க? அவங்களாம் 100 வயசு 200 வயசு. இதோட ரகசியம் அந்த தேன்ல கலந்து சாப்பிடுறது தான். ஆமா, தேன்ல சாப்பிட்டா 200 வருஷம். இப்ப இருக்கிற மானிட ஜென்மங்கள் எல்லாருமே 200 வருஷம் உயிர் வாழலாம். அது இன்னமும் கிடைக்குதா? அந்த பொருட்கள் எல்லாம் அரைச்சு அந்த தேன்ல கலந்து குடிக்கிறீங்கல்ல, அது இன்னும் கிடைக்குதா? கிடைக்கும். அதெல்லாம் மலங்காட்டுல இருக்குது. அந்த ஜோதி விருட்சகங்கிற மரம். அதே மாதிரி அந்த மரம் இருக்கிறதுனா சென்னையில நீதிபதி பங்களா இருக்குதுல்ல, கோர்ட்டு, கிரீன்வேஸ், அதுக்கு முன்னால கிழக்கால பக்கம் இந்த சைடுல பெரிய ஒரு மரம் இருக்கும். அந்த பட்டையை கொண்டாந்து பொங்கல் பூத்து வச்சு அதை வெட்டி கொண்டாந்து பட்டையை நிழல்ல உணர்த்தி அதை இடிச்சு அது சாப்பிட்டதுனாலதான் எனக்கு ஆகாரம் கிடையாது, ஊன் வரைக்கும் கிடையாது. மக்களுக்காக தொண்டு வேலை செய்து அவங்களுக்கு 1108 வியாதிகள் தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணி இந்த வர்மக்கலைய முன்னுக்கு வரணும். மருந்து இல்லாத மருத்துவம் செய்து நாங்க பலவிதமான நோய்களை, கூணு, குருடு, ஊமை, கண்ணு தெரியாது, காது கேட்காது, செவிடுகள், இந்த மாதிரி வியாதிகளுக்கு மருந்து இல்லாத மருத்துவம் செய்து நான் செய்துட்டு வரேன். இதுவரை எத்தனை பேரை குணமாக்கி இருப்பீங்க? இதெல்லாம் அளவே இல்லை. நான் 10 வயசுல செய்யறேன். மருத்துவமனைக்கு போறாங்கல்ல, ஆமா, அங்கவே பார்க்க முடியாதவங்கள உங்களை தேடி வராங்கல்ல, அங்க பண்ணாததை நீங்க என்ன அப்படி பண்றீங்க? கடைசி பைனல் தன்னை காட்டான் மரம் சொன்னல, அதுபோல் தன்னுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை ஓட வச்சு ரத்தத்தை சுத்தி பண்ணி அதுக்கு பின்னால அந்த வலியை நிறுத்துவோம். காரணம் காட்டால் அந்த பக்கம் வலி இருந்தால் அதை தொடக்கூடாது. இது இடதுபுறம் தொடக்கூடாது. வலதுபுறம் கையை காலை பிடிச்சால், இந்த மணிக்கட்டை பிடிச்சால், இந்த இடத்த பிடிச்சா வலி நிற்கும். இந்த இடத்துல பிடிச்சி வலி நிற்கும். இங்க பிடிச்சா வலி நிற்கும். இப்படி போட்டா சடக்கு விழுவோம். தலைவலி இப்படி போட்டா தலைவலி நிற்கும். எத்தனை ஒரு தலைவலி ஆனாலும் சரி. கண்ணு தெரியல, இந்த கைய இப்படி நீவி விட்டு இந்த விரல இப்படி போட்டா தூரத்து பார்வை தெரியும். மருந்து இல்லாத மருத்துவம். கண்ணு தெரியலங்கிறவன் இங்க இருந்து பார்த்தா அங்க தெரியணும். தன் உடல காக்கிறதுக்கு கையிலேயே வைத்தியம் பண்ணி தன் உடம்ப காக்கணும். அப்பதான் அடுத்தவங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்காத தன் உடலை காக்கணும். காத்தா 200 வரைக்கும் உயிர் வாழலாம்.